அன்பு வணக்கம் சொந்தங்களே. கருவேப்பிலை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் சாதம் அப்பளம் வடகம் இப்படி சிப்ஸு இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில். எனக்கும் என் வீட்டுக்காருக்கு இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போ வச்சாலும் அவங்க ஆஃபீஸுக்கும் நிறையா சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நாங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ருக்கோம். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க, இதை செய்யுங்க, வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு இரும்பு சத்தும் அதிகங்க. அதுமாதிரி முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.